ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, ஏறக்குறைய திருவழிபாட்டு காலத்தினுடைய இறுதி நாட்கள் இருக்கிறோம். The last days of the liturgical calendar. திருவழிபாட்டு காலம் வருகின்ற ஞாயிறு 33ஆம் ஞாயிறு, அடுத்த ஞாயிறு 34 கிறிஸ்து அரசர் பெருவிழா. அதை தொடர்ந்து புதிய காலம் திருவருகை காலத்தை தொடரும். ஆக திருவழிபாட்டு காலத்தினுடைய இறுதி நாட்கள் இருப்பது இந்த 2-3 நாட்கள். கூடுதலாக செய்தியானது இறைவார்த்தை இவ்வாறுதான் நமக்கு வந்து சேரும். எதை பற்றி? இரண்டாம் வருகையை பற்றி, மானிட மகனுடைய வருகையை பற்றி, உலக முடிவை பற்றி விவிலியத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டது என்பதை தான் சில செய்தியாக. இதை நாம் செய்தியாக எடுத்துக்கொள்ளப் போகிறோமா, அல்லது ஒரு அறிவுரையாக கேட்கப் போகிறோமா, அல்லது ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்க போகிறோமா என்பது அவரவருடைய பொறுத்து. ஆக மொத்தத்தில் கடவுளுடைய செய்தி நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த நாள் பாருங்க, ரொம்ப அழகான விஷயம். நீங்கள் ரொம்ப கவனிச்சுன்னா தெரியும். நற்செய்தியில 3 கதாபாத்திரங்களை நமக்கு உதாரணமாக வழங்குகிறார்கள். ஒன்று, எப்படி நாம் தயாரிக்க வேண்டும், how to prepare ourselves in this earth. நாம் எப்படி இந்த உலகத்தில் தயாரித்து வாழ வேண்டும், அல்லது கடவுளுடைய இரண்டாம் வருகை, அல்லது இறையாட்சியின்படி வாழ்வது, அல்லது உலக முடிவு, இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. இருந்தாலும் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது உலகம் முடிவடும் என்று தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்ற குறிப்பும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் நாம் 3 கதாபாத்திரம் முன்வைத்து இந்த நாட்களில் நாம் வாழ முயற்சி. ஒன்று, நோவா, லோத். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது, லோத்தின் காலத்தில் என்ன நடந்தது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி தயாரிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நோவாவும் லோத்தும் நமக்கு இருக்கிறார்கள். ஆக நோவாவின் காலம், லோத்தின் காலம், கடவுளுடைய அந்த அறிவுரை, கடவுளுடைய வார்னிங், கடவுளுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பொழுது மக்கள் அலட்சியப்படுத்தினார்கள், உதாசீனப்படுத்தினார்கள். ஆக எதையும் லைட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் உலக போக்கிலான they were given the more importance to the bodily pleasure. உடல் இன்பம், அதுதான் பெரிய உச்சக்கட்டத்தின் இன்பம். that is a fullness என்று மனிதர்கள், மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள். கடவுள் அழித்தார், வெள்ளப்பெருக்கினால் அழித்தார். ஆகவே அவர்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு உதாரணமாக இருந்ததுதான் நோவாவும் லோத்தும். ஆக நோவாவும் லோத்தும் they were listen the word of God, they were paid attention on the God's word. அவர் கடவுளுடைய இறை செய்தியை கேட்டார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். ஆக நோவா, லோத் முன்னோக்கி நடந்தார்கள். They were focused on before God, or கடவுளுக்கு முன்பாக முன்னோக்கி நடந்து கொண்டே சென்றார்கள். அது நம்முடைய வாழ்வும் அதுதான். முன்னோக்கி, கடவுளை நோக்கி நாம் சென்று கொண்டே இருப்பது. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் தான் லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். சீடர்களுக்கு லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்தது? லோத்து என்ன நடந்தது, நோவாக்கு என்ன நடந்தது, லோத்தின் மனைவிக்கு என்ன நடந்தது, எப்படி நாம் இருக்கக்கூடாது, எப்படி நம்மை தயாரிக்க கூடாது என்பதற்கு உதாரணம் லோத்தின் மனைவி. லோத்தின் மனைவி என்ன செய்தால், நோவாவும் லோத்தும் லோத்து அவர்கள் புறப்பட்டு வார்னிங் கொடுத்த போது செல்லுகின்ற போது லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறாள். ஆக கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக திரும்பி பார்த்தபொழுது என்ன நடந்தது அதுதான் சொல்லப்படுகிறது. 2 விதமான நிகழ்வுகள் நடந்தது. ஒன்று, அவங்க லோத்தின் மனைவியுடைய எண்ணமும் கவனமும் சொத்துக்கள் மேல் இருந்திருக்கலாம். தான் சம்பாதித்த சொத்துக்கள், வளர்த்த ஆடுகளோ, மாடுகளோ, கோழிகளோ, சொந்தங்களோ, பந்தங்களோ, ஆக அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறார், திரும்பி பார்க்கிறார். ஆக ஆண்டவருடைய ஆர்டர் என்ன, கமாண்ட் என்ன, முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆக லோத்தின் மனைவி திரும்பி கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக சென்றதால் உப்பு சிலையாக மாறியதாக வரலாற்று குறிப்புகள் திருவிவிலியம் சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களை, நாம் கடந்த காலத்தில் திரும்பி பார்த்து செய்த பாவங்களோ, பழைய வாழ்க்கை, அதிலேயே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னோக்கி நாம் செல்ல வேண்டும். கடவுள் நம்மை முன்னோக்கி ஒவ்வொரு திருப்பலியும், இந்த நாளுடைய திருப்பலிக்கு வருகிறோம் என்றால் நாம் வாழ்க்கையில் மீண்டுமாக முன்னோக்கி செல்வார். கடந்த காலத்தை நாம் நினைத்து அந்த பழைய வாழ்க்கையிலேயே கசப்பான பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருப்பதற்கான அழைப்பல்ல. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க, கடவுள் நம்மை வழி நடத்துகிறார், முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு சிந்தனைகள் தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி. இன்றைய நாளுடைய முதல் வாசகம் அன்பின் சீடர், அன்பை பற்றி பேசு, அன்பின் பணியாளராக, அன்பின் செய்தியாளராக, அன்பின் நம்பிக்கையுடைய மனிதர்களாக வாழ இந்த நாளுடைய முதல் வாசகம். இந்த நாளுடைய புனித பெரிய ஆல்பர்ட்
அன்பின் பணியாளராக, அன்பின் செய்தியாளராக ஜெர்மனிய நாட்டில் வேலை செய்த ஜெர்மனி நாட்டுடைய மறைப்பணியாளர் ஆயராக. புனித பெரிய ஆல்பர்ட் யார் என்றால் அவர் பேராசிரியர். யாருக்கு? தாமஸ் அக்வினாஸுக்கே பேராசிரியர். தாமஸுக்கு மிகப்பெரிய இறையியல் வல்லுனர். அந்த இறையியல் வல்லுனருடைய பேராசிரியர் தான் புனித பெரிய ஆல்பர்ட். புனித பெரிய ஆல்பர்ட் நாளுடைய புனிதர் அரிஸ்டாட்டில் வாழ்ந்த அந்த தத்துவத்தை எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் பிரபலப்படுத்துகிறார். இப்படியாக ஆயராக, மறைவல்லுநராக இயேசுவின் பணிகளை செய்து கொண்டே வாழ்ந்த புனித பெரிய ஆல்பர்ட் அவருடைய பரிந்துரையில் நாமும் இயேசுவின் பணிகளை செய்து கொண்டு முன்னோக்கி நாம் சென்று கொண்டு கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நம் வாழ்வு முன்னோக்கி ஒவ்வொரு நாள் திருப்பலியாகட்டும், பக்தி முயற்சியாகட்டும், சில பல இறையாட்சி பணிகளாகட்டும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவரை நம்பியோடு வாழ்க்கை வாழ முயல்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.